நீ பெரிய பதவியில் இருப்பதை விட பெற்றோரை மதிப்பதுதான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொன்னாரோ அவற்றை எல்லாம் சுருக்கமாக அனலெக்ஸ் என்று எழுதி தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். கன்ஃபியூஷியஸ் ஒரு நாட்டிற்கு செல்லுகிறார். அங்கே ஒரு வயதான பெண்மணி வந்து அழுகிறார். ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். என்னுடைய கணவரை புலி அடித்து கொன்று விட்டது. எப்போது நடந்தது? 6 வருடங்களுக்கு முன்னால். மறுபடியும் அழுகிறாள். ஏன் அழுகிறாய்? என்னுடைய தந்தையை புலி அடித்து கொன்று விட்டது. எப்போது? 20 ஆண்டுகளுக்கு முன்னால். மறுபடியும் அழுகிறாள். ஏன் அழுகிறாய்? நேற்று என் மகனை புலி அடித்து கொன்று விட்டது. மனித கொல்லி புலிகள் நிறைய இருக்கின்றன, அவை அடித்து கொன்றதால் நான் அழுகிறேன் என்றாள். சரி, இவ்வளவு புலிகள் அடித்துக் கொள்கின்றனவே, வேறு ஊருக்கு நீ சென்று விடலாமே என்று. சென்று விடலாம் தான், ஆனால் இந்த நாட்டு மன்னவன் மிகவும் நல்லவனாக இருக்கிறானே என்று சொன்னது. அப்போது கன்ஃபியூஷியஸ் சொன்னார், மனித கொல்லிகளை விட மோசமானவன் கொடுங்கோலனாக இருக்கிற மன்னன் தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். அந்த கன்ஃபியூஷியஸ் லாவோட்சுடைய சமகாலத்தவர். இருவரும் ஒரு நாள் சந்திக்கிறார்கள். லாவோட்சு 20 ஆண்டுகள் மூத்தவர். அப்போது லாவோட்சு கன்ஃபியூஷியஸிடம் சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆணவத்தையும் அகந்தையையும் விட்டுவிடு, உன்னுடைய வேட்கையை கீழே தூக்கி போட்டுவிடு. ஏனென்றால் கன்ஃபியூஷியஸ் வேட்கை உள்ளவர். அவர் ஒரு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், பதவியின் மீது சற்று ஆசை உள்ளவர். அப்போது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேட்கையை விட்டுவிடு, நீ தயவு செய்து அடுத்தவர்களை விமர்சிப்பதை நிறுத்திக்கொள், அப்போது நீ விபத்தில் சிக்கிக் கொள்வதிலிருந்து விடுபடுவாய். அடுத்தவர்களுடைய தீமைகளை வெளிப்படுத்துவதற்கு நினைக்காதே, நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய், பிறகு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நீ செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை கன்ஃபியூஷியஸ் கேட்கிறார். பிறகு தன் சீடர்களிடம் சொல்லுகிறார், நான் கொடிய மிருகங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனால் எதற்கும் பிடிபடாத டிராகனை போல இருக்கிறார் இந்த லாவோட்சு என்று குறிப்பிடுகிறார். இதுதான் இவருவருக்குள்ளும் நடந்தது. கன்ஃபியூஷியஸே ஏற்றுக்கொள்ளுகிற மகா ஞானியாக இருந்தவர் லாவோட்சு. இது இருவருக்குமான ஓர் அறிமுகம். லாவோட்சுவிடம் அந்த பாதுகாவலன் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று வற்புறுத்துகிறான். பொதுவாக உண்மையை எழுத முடியாது, அதனால்தான் புத்தர் எந்த புத்தகமும் எழுதவில்லை. அவர் மெய்ஞானம் அடைந்தார். அவர் பரிநிர்வாணத்தை அடைந்த பிறகு, மகா பரிநிர்வாணத்தை அடைந்த பிறகு அவர் என்ன சொன்னார் என்று சீடர்கள் எல்லாம் அமர்கிறார்கள். அவற்றை எழுத வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அந்த நினைவிலிருந்து எழுதியவைதான் தம்மபதம் என்கிற அந்த நூல். புத்தர் எழுதவில்லை. அதைப் போல இயேசு கிறிஸ்து எழுதவில்லை. மார்க், லூக், மேத்யூ, ஜான் என்கிற 4 தனித்தனியாக எழுதியவைதான் புதிய ஏற்பாடு. பால் ஷேம் டெவ் என்கிறவர் தன்னுடைய சீடர்கள் குறிப்பெடுக்கிற போது சொல்லுவார், நீங்கள் நான் சொல்ல சொல்ல குறிப்பெடுக்கிறீர்கள், ஆனால் உங்கள் குறிப்புக்கும் நான் சொல்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. இங்கே கூட நான் பேசுவதற்கும் பதிவாவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த இடத்திற்காக அது பேசுவது, இந்த நேரத்திற்காக அது பேசுவது. அதைப் போல சில சூழல்களில் சிலவற்றை நாம் பேசுகிறோம். அந்த சீடர்களிடம் நீங்கள் குறிப்பெடுக்காதீர்கள் என்று சொன்னார். ஏன்? அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. டாவோ டீச்சிங்கில் முதல் வரியே லாவோட்சு எழுதுகிறார், சொல்லக்கூடியதல்ல வழி, சொல்வதால் புரிந்து விடுவதல்ல வழி. இதை சொல்ல முடியாது என்று கூறுகிறார். டாவோ என்றால் வழி. ஏன் உண்மையை சொல்ல முடியாது? காரணம் இருக்கிறது. நீங்கள் உண்மையை உணர்கிறீர்கள். நாம் உண்மையை உணர்ந்து விட்டோம் என்று நினைக்கிற போதே அது சற்று நீர்த்து போய்விடுகிறது. நான் பேசுவது உண்மை என்று ஒருவன் நினைத்தாலே அந்த உண்மை நீர்த்து போய்விடுகிறது. அப்போது நீங்கள் பொய்யையும் யோசித்திருக்கிறீர்கள் என்று பொருள். பேசிக்கொண்டே இருங்கள். அது உண்மை என்று உணர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்மையை பேசினால் ஏன் உண்மை என்று ஒத்திகை பார்க்க வேண்டும்? எனவே
உண்மையை நாம் உணர்ந்தோம் என்கிற போதே அது சற்று நீர்த்து விடுகிறது. பிறகு என்ன உணர்ந்தோம் என்று சிந்திக்கிறோம் அல்லவா, அப்போது இன்னும் சிறிது நீர்த்து போய்விடுகிறது. அவ்வாறு நீங்கள் அதை அசை போட்டு சொற்களால் மாற்றுகிற போது இன்னும் நீர்த்து போய்விடுகிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை நாம் மொழியின் வாயிலாக பெயர்க்கிற போதே அது நீர்த்து விடுகிறது.